சேத்ரா சேத்ரா நில்லு. சேத்ரா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல கேசவா. உங்க அப்பா ஏதாச்சும் சொன்னாரா ஜாப் கிடைக்கலன்னு? எங்க டாடி எனக்கு வேற மேட்சஸ் பார்த்துட்டு இருக்காரு. இனி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எதனாலனா கரியர் வேற, லைஃப் வேற. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியாம போறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல கேசவா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்ப இதோட மறந்துடலாம். என்ன சார் இது? நாங்க தினமும் மாமூல் குடுக்குறோம்ல, எங்களே ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. ஏய், நீங்க எவ்வளவுடா குடுக்குறீங்க? பாத்தீங்களா நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். இருங்கடா எஸ்ஐ சார், நாங்க ஏதோ இட்லி வித்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை விட்டுடுங்க சார். அண்ணா நீ என்ன கெஞ்சிட்டு இருக்க? நம்ம தான் லஞ்சம் குடுக்குறோம்ல. ஏய், கொஞ்சம் வாயை மூடு, இல்லனா அடிச்சுடுவேன். சார், என்ன அங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்ல சார், அந்த குப்பத்துக்காரங்க. அவனுக்கு என்ன மந்திரியா எம்எல்ஏங்களா? அவனுகிட்ட பேசிட்டு இருக்க? உள்ள வச்சு குமுறியா? கான்ஸ்டபிள்ஸ், உங்களை தூக்கி உள்ள போடுங்கயா. உள்ள போங்கடா. பரதேசி பசங்க எல்லாம் அந்த என்ன பண்ணி திட்டிட்டு இருக்காங்க? போங்கடா உள்ள. என்ன சொல்றீங்க? மாட்டியா விடுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா. ஏய் கான்ஸ்டபிள்ஸ், இவனை எழுதிட்டு போய் வெளியே போடுங்கயா. உங்களுக்கு இருக்குடா. விடுறீங்க. ஹலோ ஹலோ அப்பா. அப்பா ஹலோ 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 அப்பா. அப்பா அப்பா ஹலோ அப்பா பேசுங்கப்பா. ஹலோ அப்பா. அப்பா ஹலோ. என்னாச்சுப்பா? எதுக்கு அழுவுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ விஷயத்த சொல்லு. எதுவும் இல்லப்பா, சும்மா தான் கால் பண்ண. நாளைக்கு என்ன வந்து பாரு. ஓகேடா செல்லம். சீக்கிரமா வீட்டுக்கு போங்கப்பா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரியவரே, உன் பிரச்சனை தான் என்ன? இந்த கஷ்டம் எல்லாம் என் மகனுக்காக தாயா. இன்னும் ஒரு மாசத்துல அவன் படிப்பு முடிச்சிடும். அவனை நல்ல நிலைமையில பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வச்சுக்கோ வச்சுக்கோ பெரியவரே, பரவாயில்ல வச்சுக்கோ. அட வச்சுக்க பெரியவரே. சார் என்னங்க
கால்ல என்ன கட்டு? ஏதோ கால் கருத்து போயிருக்கேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா இவ்வளவு பெரிய கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன மனுஷங்களோ போங்க. நீ மனுஷனா ராட்சசனா? நீ மனுஷனே கிடையாது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? காய சின்னதா இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னல, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? யாராவது புண்ணுல நெருப்பு வைப்பாங்களா? இப்படி யாராவது வைப்பாங்களா? ஐயோ கடவுளே, எனக்கு எல்லா கஷ்டமும் வந்து சேருது. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் அடிச்சிட்டேனா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு நரகம் தாங்க. அப்பா, என்னன்னே தெரியல, என்னால கொஞ்ச நாளா படிப்பு மேல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. நம்ம லைஃப்ல எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் போவாங்க. கடைசியில் உங்க அம்மாவா இருந்தாலும் அப்படிதான், நானா இருந்தாலும் அப்படிதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்க, ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ரன்னரு தன்னோட குடும்பத்தை பத்தியோ அதுல வர்ற பிரச்சனைய பத்தியோ அவன் யோசிக்கவே மாட்டான். தன்னுடைய கொள்கை எல்லாம் அவனுடைய லட்சியத்து மேலதான் இருக்கும். ஆனா உன் லைஃப்லயும் எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ டிஸ்டர்பன்ஸும் வரும். அது எல்லாத்தையும் அதெல்லாம் நீ கண்டுக்காம விட்டுறணும். Focus on your goal. Achieve your target. I love you, Kanda. அப்பா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா.